தோழமையில் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் தோழி நாகசித்ரா. ஒவ்வொரு சமூகத்திலையும், ஒவ்வொரு மதத்திலையும், ஒவ்வொரு ஜாதியிலையும் அவங்க பின்பற்றக்கூடிய குடும்ப பரம்பரை இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை சார்ந்து ஒவ்வொருவருக்கும் உண்டான விதிமுறைகள், விதிகள், அவங்க பின்பற்ற வேண்டிய பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் சொல்லப்படுது. ஆனா இது எல்லாமும் பாத்துட்டீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா இருக்கு. ஆனா ஒவ்வொரு மனிதனும் நிச்சயமாகவே பின்பற்ற வேண்டிய ஒரு 10 விதிகளை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அதாவது உங்களை ஒருத்தர் ஏமாத்திட்டாங்க அப்படின்ற பட்சத்துல அவங்க மறுபடியும் நான் திருந்திட்டேன் அப்படின்னு வந்தாங்க அப்படின்னா அவங்கள எந்த காலத்திலயும் ஏத்துக்காதீங்க. நீங்களும் அவங்கள நோக்கி போகாதீங்க. இரண்டாவதாக நீங்க எப்படிப்பட்ட சூழல்ல இருந்தாலும் சரி உங்களை ரொம்ப அழகா நேர்த்தியா ட்ரெஸ் பண்ணிக்கோங்க, அழகா பாத்துக்கோங்க. மூன்றாவதாக எப்பவுமே யாரும் உங்களை அவமரியாதை செய்யும் விதமாக நீங்க உங்களுடைய தரத்தை தாழ்த்தி கொள்ளாதீங்க. அதாவது உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க எந்த சூழல்ல இருந்தாலும் சரி மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்க மறக்காதீங்க. ஐந்தாவதாக உங்களுடைய சூழல் எப்படிப்பட்டதா இருந்தாலும் சரி உங்களுடைய எல்லா சூழல்கள்லையும் ஒரே மாதிரி நடந்து கொள்ள உங்களை பழக்கப்படுத்திக்கோங்க. ஆறாவதாக எப்பவுமே ஒரு ரிலேஷன்ஷிப்ல போய் கெஞ்சாதீங்க. ஏழாவதாக நீங்க கூப்பிடப்படாத எந்த இடத்துக்கும் போகாதீங்க. எட்டாவதாக உங்களுக்கு தேவையில்லாத எந்த விஷயங்கள்லையும் கருத்து சொல்லாதீங்க. ஒன்பதாவதாக உங்களுக்கு சரின்னு பட்டாலொழிய அந்த விஷயங்கள்ல மத்தவங்க சொல்றாங்களே அப்படின்றதுக்காக அந்த விஷயங்களை ஏற்றுக்கொள்ளாதீங்க, அந்த விஷயங்களை செய்யாதீங்க. பத்தாவதாக இந்த பகுதிகளையும் உங்களுடைய வாழ்க்கையில பின்பற்ற மறக்காதீங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை போல நிறைய பதிவுகளுக்கு கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க. நன்றி.